யுனிவர்சல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்ல படிக்கக்கூடிய 3000 ஸ்டூடெண்ட்ஸ் பிளஸ் 200 ஸ்டாஃப் மெம்பர்ஸ் சேர்ந்து 10 டீம் வேர்ல்ட் ரெக்கார்ட் பண்ண போறாங்க 5 நாள்ல. ஆமா, இப்போ நீங்க டான்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்களா ப்ளூம் வச்சு? சோ எதுக்காக பண்ணிட்டு இருக்கீங்க? சார் நாங்க இப்ப பண்றதுக்கான நோக்கம் வந்து நாங்களும் சுத்தமா இருக்கணும். எங்களை சுத்தி இருக்க எல்லாமே சுத்தமா வச்சுக்கணும். நம்ம சொசைட்டியும் சுத்தமா வச்சுக்கணும். கிளீன் இந்தியா, ஹெல்தி இந்தியா. சூப்பர் சூப்பர் சூப்பர். சார் நாங்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து அவேர்னஸ்க்காக நாங்க வேர்ல்ட் ரெக்கார்ட் பண்ண போறோம். தேங்க் யூ சார். யுனிவர்சல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்ல படிக்கக்கூடிய 3000 ஸ்டூடெண்ட்ஸும் பண்ணக்கூடிய ரெக்கார்ட்ஸை யார் யாரெல்லாம் சர்டிஃபை பண்ண போறாங்க அப்படின்னா எலைட் வேர்ல்ட் ரெக்கார்ட்ஸ், ஏஷியன் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ், இந்தியன் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் அண்ட் தமிழன் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ். நமக்கெல்லாம் ரெக்கார்ட் அப்படின்றது ஒரு பெரிய விஷயங்க. உண்மையிலே யுனிவர்சல் இன்ஸ்டிடியூஷனுக்கு ஒரு சல்யூட் பண்ணி ஆகணும். ஏன் அப்படின்னா இங்க படிக்கக்கூடிய 3000 ஸ்டூடெண்ட்ஸுமே இதுல பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படின்ற நோக்கத்துக்காக அவங்க எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்குமே என்ட்ரி ஃபீஸை இவங்களே பே பண்ணியிருக்காங்க. யுனிவர்சல் இன்ஸ்டிடியூஷன்ஸோட 15th இயர்ஸ் செலிப்ரேஷனா பாத்தீங்க அப்படின்னா இவ்வளவு பெரிய ஒரு வேர்ல்ட் ரெக்கார்ட் ஃபெஸ்டிவலை பிளான் பண்ணியிருக்காங்க. உண்மையிலேயே இங்க இருக்கக்கூடிய அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு நான் ரொம்ப பெரிய தேங்க் பண்ணிக்கிறேன். அதே போல இங்க இருக்கிற ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸுமே ரொம்ப பயங்கரமா ப்ரௌடா ஃபீல் பண்றாங்க. ஈவன் அவங்களுடைய பேரண்ட்ஸுமே. எங்க பாப்பாலாம் பாத்தீங்கன்னா 2nd ஸ்டாண்டர்ட் தான் படிக்கிறாங்க. அவங்களுக்கு வேர்ல்ட் ரெக்கார்ட்னா என்னன்னு புரிய வச்சு இந்த மாதிரி விஷயம்லாம் இருக்குன்னு சொல்ல வச்சு அவங்களுக்கு அகாடமிக் ஓரியன்டா மட்டும் இல்லாம இந்த மாதிரி ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் சைட்லயும் இந்த மாதிரிலயும் கொண்டு போறது ரொம்ப புதுமையான விஷயம் தான். ஓகே ஓகே. அவங்க எப்படி ஃபீல் பண்றாங்க மேம்? உங்ககிட்ட என்ன எப்படி சொன்னாங்க? ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஸ்கூல்ல இருந்து இன்ஃபார்ம் பண்றதுக்கு முன்னாடி என் பொண்ணு தான் வந்து என்கிட்ட சொன்னா. ஈவினிங் என்னை பார்த்தோன்னு சொல்லிட்டாங்க, இந்த மாதிரி எங்க ஸ்கூல்ல வந்து வேர்ல்ட் ரெக்கார்ட் பண்ண போறாங்க மம்மி, நான் இதுல பார்ட்டிசிபேட் பண்ணியே ஆவேன், எங்க மேம் என்னென்ன காம்படிஷன் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. நான் எதுல இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு மேம் கிட்ட சொல்லிட்டேன், அதனால நான் பார்ட்டிசிபேட் பண்றேன் அப்படின்னு சொன்னாங்க. கேட்டதுமே சந்தோஷமா தான் இருந்தது. பேரண்ட்ஸ் ஒரு நல்ல ஸ்கூலா தேடுறாங்கன்னா யுனிவர்சல் ஒரு நல்ல சாய்ஸ் தான். தேங்க்யூ. என்னை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட் தான். ஏன்னா கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ஒரு 15 இயர்ஸா ஸ்கூல் ரன் ஆகிட்டு இருக்கு. எனக்கு சேலம் ஜோனல்லேயே எனக்கு தெரிஞ்சு இது ஃபர்ஸ்ட் டைம்னு நினைக்கிறேன். அதோட நீங்கள் சொல்லணும்னா ஒரு ஸ்டூடெண்ட்ஸையும் அந்த மென்ஷன் பண்ணி இந்த வேர்ல்டு ரெக்கார்ட் பண்ணுறதுல ரொம்ப பெரிய விஷயம், பெரிய அச்சீவ்மெண்ட்ஸ். அது நம்ம 3000 ஸ்டூடெண்ட்ஸ்னு நினைக்கிறேன். டோட்டலாக 3000 ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணுறது ரொம்ப பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட். உங்களுடைய ஏஜ்லலாம் வேர்ல்டு ரெக்கார்டெல்லாம் எப்படி? இதெல்லாம் நான் கேள்விப்பட்டதே இல்லை. நம்மளோட ஏஜில் நானும் மெட்ரிகுலேஷனில் தான் படித்தேன். ஆனால் அந்த அளவுக்குலாம் இந்த அளவுக்கு யாரும் இவ்வளோ எடுத்துகிட்டு போவாங்கலாம் தெரியல. பட் இன்ஸ்டியூஷன்லாம் நல்லா பண்ணுறாங்க. இதெல்லாம் இது வந்து ஒரு பெரிய விஷயம். முதல்ல யூனிவர்சல் இன்ஸ்டியூஷன் வந்து இதை எடுத்து பண்ணுறாங்க அப்படிங்கும்போது அது ஒரு பெரிய விஷயம். இன்கேஸ் நான் வந்து 2017 பேட்ச், ஸோ அது ஸ்கூலோட அலுமினி. அப்போ வந்து நாங்கள் இருக்கும் பொழுது இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எங்களுக்கு கிடைக்கல. அது ஒரு எப்படி ஒரு மிஸ் பண்ணிட்டோமோ? ஆமாம், நான் கிட்டத்தட்ட சொல்ல போனால் நான் ஸ்கூலையே மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்ல முடியும். நான்